வணக்கம். நம்ம இன்றைக்கி ராமேஸ்வரம் கஃபேக்கு போக போகிறோம். ராமேஸ்வரம் கஃபே வந்து இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரூக்ஃபீல்ட் மாலில் இருந்த ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இருக்குது. இதுதான் இருக்கிறதுலே பெங்களூரில் இருக்க பெரிய பிரான்ச். மொத்தம் 3 ராமேஸ்வரம் கஃபே பிரான்ச்சஸ் வந்து பெங்களூரில் இருக்குது. இதுதான் நம்ம ராமேஸ்வரம் கஃபேயோட மெனு. ஸோ நம்ம வந்து க்யூவில் நின்றும் வந்துட்டு நம்ம வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த பெரிய டேப்லெட்டில் வந்து நம்ம போய் ஆர்டர் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம யூபிஐ, பேடிஎம் எல்லாமே வந்து கூகுள் பே எல்லாமே அக்செப்ட் பண்ணும். ஸோ எல்லா மெனு ஐட்டம்ஸ் டிஸ்பிளே பண்ணுவாங்க. எவ்வளோ குவான்டிட்டி வேணும் எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இது ஆம்பியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ எல்லாத்துக்கும் தனித்தனி செக்ஷன்ஸ் இருக்குது. அக்கி ரொட்டி, ராகி ரொட்டி செக்ஷன், அன்னலக்ஷ்மி செக்ஷன் இருக்குது. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரைஸுக்கு தனி செக்ஷன், பூரிக்கு, இட்லிக்குன்னு தனித்தனி செக்ஷன்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷனுக்குன்னே இருக்குது. அதே மாதிரி தான் கிச்சனுக்குள்ளேயும் நம்ம உள்ளே போனோம்னா நான் காட்டுறேன். ஸோ இங்கே வந்து நம்ம ஃபுட்வேர்லாம் கழட்டி விட்டுட்டு நம்ம வந்து வீட்டில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நம்ம நார்மலாக உட்காந்து சாப்பிட்றதுக்கான வசதிகள் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து தோசா டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர். டக்குன்னு சுட்டு எல்லாம் வந்து பரிமாறுறதுக்கு வந்து ரெடியாக வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இப்போ கிச்சனுக்குள்ளே போக போகிறோம். கிச்சனுக்குள்ளே வந்து இப்போது அக்கி ரொட்டி வந்துட்டு தட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அக்கி ரொட்டி, ராகி ரொட்டியும் வந்து பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அக்கி ரொட்டி, ராகி ரொட்டி வந்து வெந்துக்கிட்டு இருக்குது. அதில் அப்படியே இவங்க ஃபுல்லாக ப்யூர் கீ தான் யூஸ் பண்ணுறாங்க, நந்தினி கீ. ஸோ அங்கே உள்ளே போனாலே வந்துட்டு ஃபுல்லாக வந்து நெய் ஸ்மெல் தான். எல்லாத்துக்குமே வந்து அவங்க நெய் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ராகி ரொட்டி. அப்படியே நம்ம இப்போது தோசை கவுண்டர் பக்கம் போகலாம். ஸோ அவங்க வந்து ஒரு டெம்பரேச்சர் சென்சர் வச்சுருக்காங்க. ஸோ அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறாங்க. சப்போஸ் அதிகமாகிடுச்சுன்னா இந்த மாதிரி தண்ணி தெளித்து வந்து அவங்க அதை வந்து கூல் டவுன் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் வந்து எல்லா தோசையும் வந்து ஒரே பதத்தில் வந்து வர்றதுக்கான ஒரு மெயின் ரீசன். ஸோ வந்து தோசை தான் அங்கே ரொம்ப ஃபேமஸானது வந்து மசால் பொடி, கீ மசால் பொடி தோசை. ஸோ அந்த தோசை ஊற்றிட்டுருக்காரு தோசை மாஸ்டர். அருமையாக இருந்துச்சு பக்கத்தில் நின்று பார்க்குற அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப வந்து உள்ளார க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த நந்தினி பேக்கெட்டை எடுத்து அப்படியே வந்து நெய்யால் வந்து தோசையை குளிப்பாட்டி ஒரு தோசையிலையும் அப்படியே வந்து அதை பார்க்குறதுக்கே வந்து அவ்வளவு சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்துச்சு. இவங்க நெய் விடுறதை பார்க்கும்போது வடிவேலு சாரோட காமெடி தான் வந்து ஞாபகம் வந்துச்சு. ஸோ அவர் வந்து ஒரு ஹோட்டலில் இருக்கும்போது ஆர்டர் பண்ணுவார் தோசை. அப்போ வந்துட்டு ஒரே ஒரு ஆனியன் ஊத்தாப்போ அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. ஆனால் வந்து வடிவேலு சார் வந்து அது சொல்கிறதே ஒரு தனி அழகாக இருக்கும். உள்ளே ஒரு 16 கரண்டி நெய் விழா விட்டு வெளிப்பக்கம் ஒரு 27 கரண்டி நெய் விழா விட்டு அப்படியே அந்த பொடியை வந்து அப்படி மலைச்சாரல் பாடி அப்படி பரபர தூவி விட்டு அப்படின்னு அவர் சொல்லுவார். ஆனால் வந்துட்டு சர்வர் வந்து நடக்கிற ஒத்தாப்போ அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவார். ஸோ இந்த வகையில் இல்லாமல் இங்கே வந்து நிஜமாலுமே வந்து அதை வந்து கண்கூட வந்து வடிவேலு சார் சொன்னதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுற மாதிரியும் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது வடிவேலு சாரோட காமெடி தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ இப்போ ஒரு இதுக்கு மட்டும் கார்லிக் தோசை. ஸோ அதுக்கு வந்து இந்த கார்லிக் சட்னி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதை வந்து அப்ளை பண்ணிடுறாங்க. கார்லிக் ரோஸ்ட் அப்படிங்கிறது அங்கே வந்து ஒரு ஃபேமஸான தோசை டிஷ்ஷுங்க. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து இப்போ வந்து பல்யா அப்படின்னு சொல்கிறாங்க. பல்யாங்கிறது வந்து நம்மளுடைய மசால் தோசையில் வைக்கிற அந்த மசால் தான். ஸோ அந்த மசாலா வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தோசை வெந்ததுக்கப்புறமேட்டு எல்லா தோசையிலையுமே இந்த வந்து பல்யா வைக்கிறாங்க. ஸோ இதை வச்சுட்டு சப்போஸ் வந்து கீ மசால் பொடி தோசை அப்படின்னா அதில் வந்து பொடி போடுவாங்க. அப்படி இல்லை வந்து நார்மல் கீ மசால் தோசை அப்படின்னா இதோட நிறுத்திடுவாங்க. ஸோ பொடிங்கிறது இவங்க வந்து ஸ்பெஷலாக வந்து பண்ணி வச்சுருக்க பொடி. இதுதான் வந்து அந்த அவங்களோட ஸ்பெஷல் பொடி. இந்த பொடி ரொம்ப வந்து அப்படி ஸ்வீட்டாக ஒரு ஸ்வீட்னஸோட அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த பொடி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே மலைச்சாரல் மாதிரி அப்படியே பரபர தூவுறாங்க. டக்குன்னு எடுத்து அந்த பக்கம் கொடுப்பாங்க. அந்த பக்கம் டோக்கன்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டோக்கன் வைஸ் வந்து யாருக்கு என்னென்ன ஐட்டமுங்கிறது வந்து சீக்கிரமாக அப்படி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இப்படி தான் வந்து அவங்க இந்த பக்கம் மசால் தோசை சம்மந்தப்பட்ட ஐட்டம்ஸ்லாம் பண்ணுறாங்க. அந்த பக்கம் இன்னொரு சைடு வந்து திரும்பவும் வந்து இன்னொரு சைடு இருக்குது. அந்த சைடில் வந்து மெயினாக வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா
ஓப்பன் பட்டர் மசால் தோசை அப்படிங்கிற வேறு சில தோசை ஐட்டம்ஸ்க்கு தனியாக திரும்ப இன்னொரு தோசை கவுண்டர் வச்சுருக்காங்க. வாங்க அந்த தோசை கவுண்டருக்கு போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் நான் சொன்ன இந்த தோசை கவுண்டர். ஸோ இப்போ அவர் இப்போ இங்கேயும் அந்த இது வச்சிட்ருக்காரு சாகு. ஸோ இது என்னென்னா ஓப்பன் பட்டர் மசால் தோசை அப்படிங்கிறது. இதுதான் ரொம்ப 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 ஃபேமஸான ஒரு ஃபேமஸான ஐட்டம். இதில் அப்படியே இந்த வெண்ணெயை அப்படியே ஹீப்பாக மேலே வச்சு அதை அந்த சூட்டில் உருக்கிறதுக்குள்ளார டக்குன்னு அதை எடுத்து மடித்து கொடுப்பாங்க. ஆனால் நம்ம அந்த பிளேட்லேருந்து அதை வச்சு கொடுக்குறத வாங்கிட்டு போய் நம்ம நின்று சாப்பிட்றதுக்குள்ளே அந்த இதெல்லாம் உருகி அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது ஓப்பன் பட்டர் மசால் தோசை அப்படிங்கிறது இது ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ், மஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்லலாம். இந்த பக்கம் அக்கி ரொட்டிலாம் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் தோசை எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம தோசை செக்ஷன் பார்த்துட்டோம். அடுத்து இட்லி செக்ஷன் இருக்குது. அதில் காஞ்சிபுரம் இட்லி, அப்புறமேட்டு த வெரி 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 ஃபேமஸ் ட்ரேட்மார்க் ஆஃப் தி ராமேஸ்வரம் கஃபே இப்படி கீ ஊற்றி பொடி எல்லாம் போட்டு ஒரு தட்டை இட்லி மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அந்த இட்லியெல்லாம் எப்படி அவங்க பேக் பண்ணுறாங்க காப்பர் ட்ரேலாம் வச்சு அதெல்லாம் பார்க்கலாம். அப்புறமேட்டு சைனீஸ் பாக்ஸ் மாதிரி வச்சு சேமியா, அப்புறமேட்டு லெமன் ரைஸ் அந்த அதெல்லாம் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு வரும் நோட்டிஃபிகேஷன். பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்துச்சு இந்த வீடியோங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.